பயணத்திற்கு முன் செல்லரித்து போன இந்த உலகத்தை செம்மைப்படுத்த வந்த இயேசு தனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து கொண்டார். கடவுளாக இருந்தவர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தது வரலாற்றில் புதுமையான புரட்சி பாதை. உளுத்துப்போன உலகத்தில் உயிரோட்டம் ஏற்படுத்த தன் உயிரை விலையாக தந்திட முன்வந்த இயேசு தேர்ந்து கொண்ட பாதை சிலுவை பாதை. இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 1. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். உன்னை செதுக்கிக் கொள்ள உளி தேவையில்லை. பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும். இயேசுவோ மாசற்றவர் என்று அனைவரும் அறிந்த உண்மையே. ஆனால் பொய்க்குற்றங்களை சுமத்தி அன்றைய நாளில் அவமானமாக கருதப்பட்ட சிலுவைச் சாவை தண்டனையாக பெறச் செய்தனர். ஆனால் இயேசு இவற்றை அவமானமாக பார்க்கவில்லை, மாறாக அன்பின் சின்னமாக பார்க்கின்றார். நமக்கு வரும் அவமான சொற்களையும் துரோக செயல்களையும் தூர வைத்துவிட்டு துச்சமாய் எண்ணி இயேசு பார்த்த பார்வையில் அன்பின் செயலில் வாழ்ந்திட வேண்டும். நம்மை வெறுத்தவர்கள் கூட நம்மை நேசிக்கும் அளவிற்கு தீர்ப்புகளை பார்த்து அஞ்சிடாமல் உண்மையின் பாதையில் இயேசுவை போன்று ஊக்கத்துடன் பயணிப்போம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 2. சிலுவை சுமத்தப்படுகிறது. சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். அன்று குற்றவாளிக்கு கொடுக்கப்படுவதுதான் சிலுவை. இன்று லட்சியவாதிக்கு தரப்படுவதும் சிலுவைதான். இயேசுவால் சிலுவைக்கு மகிமை கிடைத்தது. சிலுவை என்பது அடிமையின் சின்னம் அல்ல, மாறாக வெற்றியின் சின்னம். அது சுமையை சுமையாக பார்க்காமல் சுகமாக பார்த்தால் இயேசுவோடு நடக்கிறோம் என்பது அர்த்தமாகிறது. கண்களுக்கு இமைகள் சுமையல்ல, மரத்திற்கு இலைகள் சுமையல்ல, தாய்க்கு சேய் சுமையல்ல, மண்ணிற்கு மக்கள் சுமையல்ல, பாமரனுக்கு சிலுவை சுமையல்ல. நம் சுமைகளை சுகமாக ஏற்று பொறுமையோடு பயணிப்போம். நாமும் பிறரின் சுமைகளை ஆசையோடு ஏற்று அன்பின் சிகரத்தை நோக்கி ஆர்வமாய் பயணிப்போம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 3. முதல் முறை தரைமுத்தம். விதை வீழ்வது மீண்டும் முளைத்து துளிர்விடவே, மழைத்துளி வீழ்வது மண் வளமடையவே, அருவி வீழ்வது ஆராய் பாய்ந்தோடவே, பழுத்த இலை வீழ்வது இளம் தளிர் உருவாகவே, இயேசு வீழ்வது பிரபஞ்சத்திற்கு மீட்பை கொணரவே. வீழ்ச்சி எழுச்சி இவை இரண்டுமே நாணயத்திற்கு தேவையான 2 பக்கங்களை போன்றது. நாணயமான வாழ்விற்கு இந்த இரண்டுமே அவசியமானது கூட. வீழ்ந்தால் எழுவோம் என்பதுவே நம்முடைய நம்பிக்கையாக வேண்டும். இயேசு காட்டிய வழியும் அதுவே. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். புடமிடப்படாத தங்கம் ஜொலிக்காது, அரைக்கப்படாத சந்தனம் மனம் வீசாது, மூழ்கி தேடாத முத்து கைக்கு எட்டாது, விழுந்து எழாத மனிதன் வெற்றியை எட்டி பிடிக்க முடியாது. எனவே வீழ்ந்தாலும் எழுவோம்,
இயேசுவோடு வீறுகொண்டு நடப்போம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 4. தாய் மகன் சந்திப்பு. இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தன் அருகில் வைத்து அணைத்துக் கொள்கிறது தாய்மை. தன் உயிரை பலி கொடுக்கச் செல்லும் விந்தை வீரன் இயேசுவை வழியில் சந்திக்கின்றாள் அன்னை மரியா. தனக்கு மகன் என்றாலும் தரணிக்கு இரட்சகன் என்பதை அவள் எப்போதும் மறக்கவில்லை. தனது தாய்மைக்குரிய வேதனையை விட மகனின் லட்சியம் பெரிதென உணர்கிறாள். தாய்மை தன்னலம் பாராமல் தரணிக்கு தாரை வார்க்கும். உன்னை விட்டு எத்தனை உறவுகள் உதறிச் சென்றாலும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உன் கண்ணீரை துடைப்பவள்தான் அம்மா. ஆம், அம்மாவின் ஆறுதல் வார்த்தை ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்ற ஆற்றுப்படுத்துகிறது. இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 5. சீமோனின் உதவி. கண்களுக்கு அழகு கருணை, கைகளுக்கு அழகு உதவி. விழுதுகள் வேரை தாங்கிய அதிசயம் வேதனைகள் பகிரும்போது பாதியாக குறைகிறது. இங்கு சீமோன் சுமையை பாதியாக குறைக்க முன்வருகிறார். உங்களிடம் மிஞ்சியதை பிறருக்கு அள்ளிக் கொடுப்பது அல்ல உதவி. பிறருக்கு தேவையானது எதுவோ அதையே முடிந்தளவு கொடுப்பதே உதவி. தக்க தருணத்தில் இயேசுவுக்கு சீமோன் உதவியது போன்று நாமும் தேவையில் இருப்போருக்கு உதவுதல் அவசியம். சீமோனை போன்று நல்ல மனத்தால் பிறரின் சுமையை குறைக்க தக்க தருணத்தில் உதவிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 6. வெரோனிகாவின் துணிவு. யாதும் சாத்தியமே உன் மனதில் திடம் இருந்தால், அதை நீ செய்ய உன்னுள் ஒரு துணிவு வந்தால், நீ மீண்டும் மீண்டும் சோதிக்கப்படுவது துவண்டு போக அல்ல, எதற்கும் துணிந்து போக. எதிர்த்து நிற்கும் துணிவை பெற்றுவிட்டாலே போதும், எத்துன்பமும் பறந்துவிடும். துணிந்து செல், தொடர்ந்து செல், வெற்றி உமதே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கிறார் வெரோனிகா அம்மாள். துணிவு நம்மை மனிதம் நிறைந்த மனிதனாக்குகிறது. நன்மை செய்ய துணிந்து விட்டால் உலகத்தால் எதுவும் செய்ய முடியாது. துணிவோடு வெரோனிகாவை போன்று தொடர்வோம், இயேசுவை போன்று வாழ்வோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 7. 2ஆம் முறை சறுக்கல். வெற்றி என்னும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவதில்லை. வீழ்ச்சி, தோல்வி, சறுக்கல் கற்றுத்தருகின்ற பாடங்களை மனதிற்கு கொண்டு சீர்தூக்கி பார்த்து இறை நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பயணம் தொடரும்போது சாதாரணமானவர்கள் கூட சாதனையாளர்களாக மாறுகின்றனர். இயேசுவின் வாழ்விலும் இந்த சாதனை நிகழ்கிறது. மனிதம் வளர்க்க வருகின்ற அவமானத்தை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்வின் தொடர் ஓட்டத்தில் நம்பிக்கை தீக்குச்சிகளை ஒருவருக்கொருவர் உரசி பற்ற வைத்து ஒளி நிறைந்த மக்களாய் பயணிப்போம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா
அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 8. மகளிரின் கண்ணீர். மனித உறவுகளே வாழ்வை கட்டி எழுப்பி அழகுபடுத்துகிறது. உறவுகள் மலர வேண்டுமெனில் அன்பு செய்தலும், புரிதலும், செவிமடுத்தலும், ஏற்றலும், நம்புதலும், பகிர்தலும், பொறுத்தலும், உடன் இருத்தலும், இழத்தலும் மிக முக்கியமானவையே. இயேசுவின் வாழ்வில் இவை ஒளிர்ந்ததால் உறவு உண்மையாய் மலர்ந்தது. உறவுக்கு உண்மையான சின்னமாய் விளங்குகிறது மகளிரின் கண்ணீர்கள். இழந்தால் மீண்டும் பெற இயலாதது மணித்துளிகள். இழந்தால் மீண்டும் பெற இயலாதது மழலை பருவம். இழந்தால் மீண்டும் பெற இயலாதது உயிர் மூச்சு. இழந்தால் மீண்டும் பெற இயலாதது மனித உறவுகளே. உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 9. 3ஆம் முறை தடுமாற்றம். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் பயணம் தொடர்கிறது. விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல. விழுந்தாலும் எழுவேன், உதயமாகும் சூரியனைப் போல. நான் வீழ்ந்து போனால் மீண்டும் எழுவேன். ஏனெனில் என் கண்முன் இருப்பது என் தந்தையின் திட்டம் என எழுந்து மீண்டும் கல்வாரியை நோக்கி பயணிக்கிறார். நல்லதொரு லட்சியத்தால் தெரசா அன்னை தெரசா ஆனார்கள். நல்லதொரு லட்சியத்தால் காந்தி மகாத்மா ஆனார்கள். நல்லதொரு லட்சியத்தால் இயேசு மீட்பரானார். நல்லதொரு லட்சியத்திற்காக உறுதியுடனே பயணித்தால் வாழ்வு பெறலாம். தடுமாற்றத்தில் இலக்கை கண்முன் கொண்டு பயணிப்போம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 10. ஆடை களைதல். ஆதாம் பாவம் செய்தார், ஆடை கொடுக்கப்பட்டது. இயேசு பாவக்கரை கழுவினார், ஆடை எடுக்கப்பட்டது. மனித இனம் ஆடினம் அல்ல, வெட்டி எறியப்படுவதற்கு. மனித இனம் சிறு புள்ளினம் அல்ல, கிள்ளி எறியப்படுவதற்கு. மனித இனம் எறும்பினம் அல்ல, நசுக்கப்படுவதற்கு. அது ஓர் அரிய இனம், உயரிய இனம் என்று அதன் மாண்பை காப்போம். ஒவ்வொரு மனிதனும் மற்றொரு இயேசு என்று கருதி மனிதத்தை நிலைநிறுத்துவோம். மாண்புள்ள மனித இனமாக மாறுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 11. சிலுவையில் அறையப்படுதல். கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். சில வழிகளை வார்த்தையில் விவரித்து புரிய வைக்க இயலாது. அன்பு அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். மன உறுதி என்பது மனித வாழ்விற்கு மிக மிக அடிப்படையானது. உடலில் ஆணி துளைத்தாலும் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. மனத்தளர்ச்சி, சோர்வு, விரக்தி, வெறுமை போன்றவை மனித வாழ்வில் வந்து போகின்றவை. இவை நிரந்தரமானது அல்ல. எனவே இவையை குறித்து கலக்கம் கொண்டு மனம் சோர்ந்து போவாது மன உறுதியுடன் இயேசுவை போன்று சந்திப்போம்.
மன உறுதி வாழ்வுக்கு உரமாகும். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 12. சிலுவைச் சாவு. சூரியன் என்ற ஒன்று இல்லை என்றால் நமக்கு சந்திரனின் அருமை தெரியாது. அதுபோல் துன்பமும் கூட. துன்பம் என்ற ஒன்று இல்லை என்றால் இன்பத்தின் அருமை தெரியாது. இறப்பு கூட. இறப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் உயிர்ப்பு என்ற ஒன்று இல்லை. அன்பு தனக்கிழைத்த தீமையை மன்னித்து மறக்கும். உயிர் துறக்கும் நேரத்திலும் மறக்காமல் மன்னிக்கும் மாமனிதர் இயேசு. நாம் மன்னிக்கும் போது நாம் கடவுளின் முத்திரையை பதிக்கின்றோம். மன்னிப்போம், மறப்போம், மனித மாண்புடன் வாழ்வோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 13. தாயின் மடியில் சேய். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். விழித்திறந்த நாளு முதல் விழி மூடும் நாள் வரை, வாழ்வறிந்த நாள் முதல் சாவறியும் நாள் வரை, உயிரின் ஒவ்வொரு அணுவும் பேசுகின்ற உதடுகள் உதிக்கின்ற ஒரு சொல் அம்மா. வேதனையின் உச்சத்தில் ஒரு விசித்திர தாலாட்டு தாயின் மடிதான். உலகமென தரணியை தந்தவர் உயிரற்ற பிணமாய் கிடத்தப்பட்டார் அன்னை மரியாளின் மடியில். மகனின் உடல் தாயின் உடலிலிருந்து, மகனின் இரத்தம் தாயின் இரத்தத்திலிருந்து, மகனின் உயிர் தாயின் உயிரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் போது பிரியாத நிலை. அன்பால் அனைத்தையும் பொறுத்து கொண்ட அன்னை மரியாளை போன்று அன்போடு அனைத்தையும் அரவணையும் அனைவரையும் பொறுத்து கொள்வோம். ஆண்டவரின் ஆசீரை பெறுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். நிலை 14. அடக்கம் செய்யப்படல். மடிந்தால் மண்ணாகி விடுவார்கள் என்ற நிலை மாறி அன்பார்ந்தவர்கள் மடிந்தால் மறுவாழ்வு பெறுவார்கள் என்ற நிலை வந்தது. இயேசுவின் கல்லறை கற்றுத்தந்த பாடம். இயேசுவின் வாழ்விலும் அவரின் அன்பு அழியாத ஒன்று என்பதால் அவரின் கல்லறையில் மட்டும் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு தேதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. பூமி சலிக்காமல் சுழல்வது அன்பு என்ற வேர் இருப்பதாலேயே. அன்பு ஒருபோதும் தோற்பதில்லை. இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம், இணையில்லா அருளினை பெற்றிடுவோம். இயேசுவின் அன்பில்